இந்த பிரபஞ்சம் பேராற்றல் வாய்ந்தது. நாம் நினைத்தது நடக்கணுமா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு கேள்வி, நினைப்பது எல்லாம் நிஜமாக நடக்குமா? பிரபஞ்சத்துடன் எப்படி தொடர்பு கொள்ளலாம்? பல ஆன்மீக சிந்தனைகள் சொல்வது என்னவென்றால், இந்த உலகமே ஒரு பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலுடன் நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் இணைந்து இருக்கும்பொழுது நாம் நினைத்தது நடக்க வாய்ப்புள்ளது. எண்ணத்தின் சக்தி முதலில் முக்கியம். நாம் தினமும் என்ன நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையை மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்கும். எப்போதும் எதிர்மறையாக நினைத்தால் அதே மாதிரி சூழ்நிலைகள் அமையும். ஆனால் நம்பிக்கையோடு நல்ல விஷயங்களை நினைத்தால் நல்ல வாய்ப்புகள் நமக்கு வந்து சேரும். அதனால்தான் பெரியவர்கள் நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மிகவும் முக்கியமானது நம்ம ஆசை. அது தெளிவாக இருக்கணும். நமக்கு உண்மையில் என்ன வேணும்? நல்ல வேலையா, நல்ல ஆரோக்கியமா, குடும்ப அமைதியா, எது வேணும்னாலும் மனதில் தெளிவாக அதை கற்பனை செய்ய வேண்டும். அது ஏற்கனவே நடந்து விட்டதை போல மனதில் மகிழ்ச்சியுடன் நினைத்து பார்க்கணும். இது உங்கள் மனதை ஒரு நல்ல திசையில் வைத்திருக்க உதவும். அடுத்ததா நன்றி உணர்வு. நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். தினமும் காலை எழுந்ததும் இந்த வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் எனக்கும் கிடைத்த வாய்ப்புகளுக்கு நன்றி அப்படின்னு மனசில் சொல்லுங்கள். இந்த நன்றியுணர்வு மனதில் அதிகமாக இருக்கும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அடுத்தது முயற்சி. வெறும் நினைப்பது மட்டும் போதாது. நாம் விரும்பும் இலக்கை அடைய அதற்காக செயல்பட வேண்டும். நல்ல வேலை வேண்டுமென்றால் திறமைகளை வளர்க்க வேண்டும். ஆரோக்கியம் வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இதோடு சேர்த்து தியானம் அல்லது அமைதியான நேரம் மிகவும் உதவும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து சுவாசத்தை கவனியுங்கள். மனம் அமைதியாகும். அந்த நேரத்தில் உங்கள் கனவுகளை மனதில் கற்பனை செய்யுங்கள். இதனால் மனம் தெளிவாகி நம்பிக்கை அதிகரிக்கும். இறுதியாக ஒரு விஷயம் நண்பர்களே, பிரபஞ்சம் நமக்கு எல்லாவற்றையும் உடனே கொடுக்காது. ஆனால் நம்பிக்கை, நல்ல எண்ணம், நன்றி உணர்வு மற்றும் தொடர்ந்து முயற்சி இதெல்லாம் அமைந்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் வரும். அதனால் தினமும் நேர்மறையாக சிந்தியுங்கள். உங்கள் இலக்கை தெளிவாக நினையுங்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். ஒரு நாளும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உங்கள் பக்கம் வந்து சேர இது எல்லாம் சேர்ந்து அமையும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.